கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூத ராஜாவின் நாட்களிலே நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோடு பேசி. சரி, இது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. இங்கு இந்த செய்தியினுடைய மைய கருத்து அல்லது இந்த செய்தியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்றால், ஒரு குடும்பம், there was a family, ஒரு குடும்பம். அந்த குடும்பம் எப்படி கர்த்தருக்கு சூழ்நிலைகளின் மத்தியிலே சாட்சியாய் இருக்கிறது என்பதை ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற ஒரு குடும்பம், ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற ஒரு குடும்பம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை சாட்சி சொல்ல சொன்னால் நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை இப்படி மாற்றினார் அப்படின்னு சொல்லி நாம் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பலர் நாங்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருந்தோம், ஆண்டவர் எங்களை ரட்சித்தார்னு சொல்லுவாங்க. அல்லது சிலர் நாங்கள் பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தோம், ஆண்டவர் எங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் நாங்கள் பிசாசின் கட்டுகளிலே நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம், இயேசு எங்களை விடுதலை ஆக்கினார். இப்படி சாட்சி சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். இப்போ இங்கே உள்ள ஒவ்வொருவரையும் உங்கள் சாட்சி என்ன, நீங்கள் எப்படி ஆலயத்திற்கு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பெற்றோர்களாக இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி சொல்ல முடியும். இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாரை குறித்து எனக்கு தெரியும். கடந்த 37 ஆண்டுகள் இந்த பகுதியிலே நான் ஊழியம் செய்தபடினால் எந்தெந்த குடும்பங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள், கர்த்தர் அவர்களை தொட்டு இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்தார் என்பதை கர்த்தர் அறிவார். இரண்டாவது ஊழியக்காரனாகிய நானும் அறிவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு அடுத்து வந்த பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர் ஆண்டவருக்குள்ளாய் வந்தபடினால் நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாய் நீங்கள் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். உங்களுடைய பெற்றோருக்கு நடந்த காரியங்கள், எப்படி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்னு எத்தனை பிள்ளைகள் அம்மாட்ட கேட்டீங்கன்னு தெரில, அப்பாட்ட கேட்டீங்கன்னு தெரில. அல்லது எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்ற காரியத்தை, சாட்சியை சொல்லி இருக்கிறீர்கள். நான் ஒரு கேட்க பார்க்குறேன். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சிலருடைய கரங்களை தான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்பதை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், பிள்ளைகளிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, எங்கள் பெற்றோர் எங்களோடு கூட உட்கார்ந்து என்ன பண்ணுறதில்ல, பேசுறது இல்லை, பேசுறது இல்லை. இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். எத்தனை பேர் பிள்ளைகளோடு கூட உட்காந்து பேசுறீங்க? எங்கே அவங்ககிட்ட பேசுகிறேன், அவங்ககிட்ட யார் பேசுவா அப்படின்னு சொல்லக்கூடாது. பிள்ளைகளோடு கூட உட்கார வேண்டும். கொஞ்ச நேரம் கிடைச்சதா பிள்ளைகளோடு உட்காந்து பேசணும். நல்லா பேசுகிற நேரம் என்னது? ஒன்றாக உட்காந்து சாப்பிடுகிற நேரம். காரணம், நமக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிப்பது, குடும்பமாய் உட்கார்ந்து பேசுவது, இதெல்லாம் முக்கியம். பிஸி உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த நேரங்களிலே கர்த்தர் நம்ம எப்படி கொண்டு வந்தார் என்பதை, நீங்கள் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை சாட்சியாக சொல்ல வேண்டும். ஆகவே இப்படி நாம் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். சரி, இது நாம் நம்மை குறித்து பிள்ளைகளுக்கோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நாம் வேலை செய்கிற இடத்திலோ மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்வது ஒரு முக்கியமான காரியம். இவைகள் எல்லாவற்றை விட ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சியாக சொல்ல வேண்டும். இப்படி சாட்சியாக சொல்றதுல சிலர் கொஞ்சம் சில இடங்களில் சொல்லும் பொழுது கொஞ்சம் மிகைப்படுத்திலாம் பேசுவாங்க. சில இடங்கள் அப்படியே சாட்சிங்கிறது வந்து ரியல் லைஃப்பை, உண்மையான வாழ்க்கையை நீங்கள் சொல்லுவது தான் சாட்சி. அதில் கூட்டி குறுக்கி அப்படியே எக்ஸ்ட்ராலாம் பேசக்கூடாது. பொதுவாக இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தவங்க அப்படி 4 இடத்துல சாட்சி சொன்னோன்னே கொஞ்சம் அப்படியே அதை ஜோக்கா, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அப்படிலாம் சாட்சி சொன்னால் எல்லோரும் இது பண்ணுவாங்க. அப்படியே நம்ம எக்ஸ்ட்ராவும் சேர்த்தக்கூடாது. அதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அதான் சாட்சி. சரி, 2வது குறிப்பு, ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க உண்மை, ஆனால்
ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்றாரா? அது ரொம்ப முக்கியம். நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்போ இப்படி கர்த்தர் என்னை இப்படி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத விட ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு இப்பொழுது பயந்து இருக்கிறேன் என்பதை நான் அறிகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அவருடைய 100 வயதில் கொடுத்த ஈசாக்கை பலியாக கேட்கிறார். அவர் கீழ்ப்படிந்து பலியாக கொடுக்க கொண்டு போகிறார். ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேலே தன்னுடைய 100 வயதிலே பெற்றெடுத்த அந்த நேசகுமாரனை தூக்கி வெட்டி பலி செலுத்துறதற்காக கிடத்தும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இவ்வளவு நீ கீழ்ப்படிந்ததினாலே நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இது யார் கொடுக்கிற சாட்சி? பேசுங்க. கர்த்தர் யாரை குறித்து? ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கவனிக்கணும், என் செய்தியை கவனிங்க எல்லாரும். ஆகவே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் சாட்சி சொல்வது வேறு. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். நான் பாவத்தில் அடிமைப்பட்டு இருந்தேன், வியாதியில் இருந்தேன், பிசாசில் இருந்தேன், இயேசு என்னை குணமாக்கினார், என்னை ரட்சித்தார் என்று சொல்வது ஒரு சாட்சி. ரெண்டாவது, கர்த்தர் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்றாருன்னா, இந்த மனிதன், இந்த சகோதரன், இவர், இந்த சகோதரி எனக்கு முன்பதாக உண்மையாய் இருக்கிறார். அப்படி சாட்சி சொல்றாரா? சொல்ல முடியுமா? நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியுமான்னு யோசித்து பாருங்க. இல்லை, அப்படி பார்த்தா நிறைய பேர் நம்ம சாட்சி இழந்துருவோம். நம்மளை குறித்து ஆண்டவர் சரியா சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? எத்தனை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, எத்தனை ஊழியக்காரருடைய வாழ்க்கையில சாட்சியற்ற வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு முன்பு ஆண்டவர் என்ன பார்த்து சொல்ல முடியுமா? யோசித்து பார்த்தா நானே சந்தேகப்படுறேன். அப்போ இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும், இன்னும் நாம் ஒரு தூய்மையான வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆகவே ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இந்த எரேமியா 35ஆம் அதிகாரத்திலே ஒரு குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ பாருங்கள், முதலாவது இவர்கள் வாழ்ந்த கால சூழ்நிலையை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த முதலாம் வசனத்தை வாசிக்கும்படி சொன்னேன். முதலாம் வசனம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்ற ஒரு யூத ராஜாவின் காலத்தில். அப்போ இவர்கள் இந்த பகுதியை எழுதும் பொழுது ஆண்ட ராஜா பெயர் யோயாக்கீம். அப்போ ஒரு தேசத்தினுடைய அரசனை வைத்துதான் அந்த குடிமக்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஒரு அரசன் நல்லவனா இருந்தால், நீதி செய்கிறவனா இருந்தால், அவனுடைய ஆளுகை முழுவதும், அவனுடைய ஆளுகைக்குட்பட்ட ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நீதி உள்ளதா இருக்கும். நம்முடைய வேதத்தில் அதே போல நல்ல ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த ராஜாக்களின் காலத்தை வைத்துதான் அந்த தேசத்தின் மக்களுடைய வாழ்க்கை இருக்கும். ராஜா குடிகாரரா இருந்தா எப்படி இருக்கும்? தேசத்தின் மக்களும் குடிகாரர்களா இருப்பார்கள். ஒரு வீட்டின் தலைவர் நல்ல நீதி உள்ளவராக, பரிசுத்தம் உள்ளவராக இருந்தால் அந்த வீட்டை எப்படி கொண்டு வருவார்? அதற்கேற்ற பாதையிலே கொண்டு வருவார். வீட்டின் தகப்பன் குடிகாரராய், கர்த்தருக்கு பயப்படாதவராய், கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவராய், கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறவராய் இருந்தால் அந்த பிள்ளைகள் அதை தான் பார்ப்பார்கள். சில வீடுகளில் உட்கார்ந்து ஊழியக்காரர்களை கிண்டல் பண்ணுவாங்க, ஊழியக்காரர்களை குறித்து பேசுவாங்க, ஊழியங்களை குறித்து தவறாக பேசுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஞானத்தை விட 4 மடங்கு ஞானம் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிறது. உங்ககிட்ட ஒரு ஃபோனை கொடுத்தா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் பிள்ளைகள்கிட்ட கொடுங்க, அவங்க எல்லாத்தையும் அறிந்து வைத்திருப்பாங்க. அந்த பிள்ளைகள் முன்பதாக நீங்கள் பேசுகிறது அவர்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. அது அவர்கள் இன்னும் 4 மடங்கு டெவலப் ஆக்கி அவங்களை கர்த்தரை விட்டு விலக வைத்து விடும். ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ ராஜா எப்படி இருக்க வேண்டும்? இங்கு பார்த்தால் இந்த யோயாக்கீமை பற்றி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வாசித்து பாருங்கள். 2 வசனங்களை நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 24:19. யோயாக்கீம் பொல்லாப்பானதை செய்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 2 நாளாகமம் 36:5. பாருங்கள், இந்த வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த யோயாக்கீம் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ராஜாவின் காலம், இந்த ஆளுகையின் காலம், ஒரு பொல்லாப்பை செய்து கொண்டிருக்கிற ஒரு ராஜாவின் காலத்திலே இங்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் முன்னிறுத்துகிறார். அந்த குடும்பத்தின் பெயர் என்ன? ரேகாபியருடைய வீடு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரனாகிய எரேமியாவை பார்த்து,
நீ நேராக ரேகாபியருடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. எரேமியா அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள ஆலயத்துக்கு கூட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வீட்டாரை நீங்களாம் ஆலயத்துக்கு வாங்க. ஆண்டவர் சொல்கிறதை அப்படியே ஊழியக்காரன் செய்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எரேமியாட்ட, நீங்கள் அவங்கள ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவங்கள திராட்சை ரசம் குடிக்கும்படி சொல்லுங்கள். ஆலயத்தின் அறைகளிலே ஒரு அறைகளில் உட்கார வைத்து நீங்கள் திராட்சை ரசம் குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஊழியக்காரர் அப்படியே அவங்கள கூப்பிட்டு போகிறார். அந்த வீட்டாரை கூப்பிட்டு வந்து ஒரு அறைக்குள்ள உட்கார வச்சு நீங்களாம் திராட்சை ரசம் குடிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தால் பாருங்க, 6ஆம் வசனம். நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை. ஏனென்றால் 6ஆம் வசனம். சரி. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை ஏனென்றால். நல்லா கவனிங்க. இப்போ திராட்சை ரசம் என்பது அந்த நாட்களிலே அந்த நாட்டிலே குடிக்கிற ஒரு பானம். அது சாதாரணமாய், அதை தான் நீங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கல்யாண வீட்டை பார்க்குறீங்க. கல்யாண வீட்டில் என்ன குறைவுபட்டது? திராட்சை ரசம். இஸ்ரவேல் தேசத்திலே மிக முக்கியமான பானங்களிலே ஒன்று திராட்சை ரசம். ஆகவே திராட்சை ரசம் என்பது அது பியூர் ஜூஸ் தான். அந்த நாட்டின் மிக முக்கியமான பானம். நம்ம நாட்டில் என்னது, யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே என்ன செய்கிறோம்? டீ போடுறோம். சமீபத்தில் நான் ஒன்று படித்தேன். உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கன்னா டீ கொடுக்காதீங்க, க்ரீன் டீ கொடுங்க, அடுத்த முறை வரமாட்டாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் டீ அவ்வளோ டேஸ்ட். என்ன க்ரீன் டீயை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சும்மா ஒருத்தர் சொல்கிறது. சரி கவனிங்க, நம்ம ஊரில் டீ உடனே என்ன பண்ணுவாங்க, யாராவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு பின்னால் ஒருத்தர் என்னது செம்பை கொடுத்து பக்கத்து கடையில் என்ன பண்ண டீ வாங்கிட்டு வந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த நாட்டில் திராட்சை ரசம் முக்கியம். அதனால தான் 128ஆம் சங்கீதத்திலே, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். பொதுவாகவே நம்ம நாட்டில் திராட்சை பழம் எல்லாரும் விரும்புவோம். திராட்சை பழம் குறிப்பாக யாருக்கு வாங்கிட்டு போவோம்? வியாதியஸ்தர்களுக்கு வாங்கிட்டு போவோம். ஏன்னா திராட்சை பழத்தில் அவ்வளவு உங்களுக்கு சக்தி இருக்கிறது, பவர் இருக்குது. அந்த இம்யூனிட்டி பவர், அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த பவர் இருக்கிறதுனால திராட்சை பழத்தை எல்லாரும் விரும்புவாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இது ரொம்ப சிறப்பானது. மனைவியே திராட்சை ரசத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. திராட்சை உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்படின்னா அவ்வளவு ஒரு வீட்டுக்கு ஒரு மனைவி யாராமா? ஆறுதல், நிழல், மருந்து, சக்தி எல்லாத்துக்கும் உரியது. இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. சரி, இந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதை குடிக்கும்படி சொல்றாங்க. அதற்கு அந்த குடும்பத்தார் என்ன சொல்றாங்க? இப்போ 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், பாருங்க, இந்த யோனதாப் என்கிற இந்த தகப்பன் அந்த காலத்தில் ஒரு வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளையாய் வாழ்ந்திருக்கிறார். ஏதோ ஒருக்குள்ள ஒரு வைராக்கியம். எப்பா பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, நீங்க யாரும் திராட்சை ரசம் குடிக்க கூடாதுப்பா, யாரும் வீட்டை கட்டிடாதீங்க, திராட்சை ரசம்லாம் திராட்சை தோட்டம்லாம் நெட்டிடாதீங்க, நீங்க வீடை கட்டாம கூடாரங்களே குடியிருங்க. இது ஏதோ ஆண்டவர் மேல வச்ச அன்புல அவர் ஒரு சில கட்டளைகளை கொடுத்துட்டாரு. அப்பா கட்டளை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? அவர் போயிட்டாரு. அப்பா போயிட்டாரு. இப்ப என்ன, காலம்தான் மாறிடுச்சே, அவர் தெரியாம சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் அப்பா போன பிறகு கூட அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, நன்றாய் கவனிங்கள், அப்பா சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க திராட்சை ரசம் என்ன பண்ண மாட்டோம், குடிக்க மாட்டோம், நாங்கள் குடிக்கிறதில்லை. காரணம் எங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த தகப்பன் யோனதாப் ராஜா பொல்லாதவனாய் இருக்கிறான். ஆனால் பொல்லாத அரசாட்சியின் காலத்திலும் இவன் ஒரு சாட்சியுள்ள தகப்பனாய் இருந்தார். சாட்சியுள்ள தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் போற போக்கு வித்தியாசமா போயிட்டு இருக்குது. அது அந்த காலங்க, இந்த காலம் நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லல. என்னுடைய தகப்பன் எனக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையின்படி நாங்கள் கீழ்ப்படிவோம், அந்த கட்டளையை காத்துக்கொள்வோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. இதில் பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த கட்டளைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு அன்போடு கூட சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் அந்த கட்டளைகளை காத்துக்கொள்வார்கள், அவர்கள் கர்த்தருக்குள் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு வந்து இப்போ அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து ஆலயத்தில் வச்சு ஒரு அறையில் நீங்கள் திராட்சை ரசம் குடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் குடிக்க மாட்டோம், ஏன்னா எங்கள் அப்பா கொடுத்த கட்டளை. அப்படின்னா என்ன? சில வேளைகளில் ஆண்டவர் கூட இதை செய்யுங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அந்த எடுத்த தீர்மானத்தில் அல்லது தகப்பனுடைய கட்டளைகளிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் அப்படி கர்த்தர் கொடுத்த கட்டளைகளில் உறுதியாக இருப்போம்? கை தூக்க கஷ்டமாக இருக்குல்ல? அது எப்படிங்க கை தூக்கிட்டேன்னா அப்புறம் கஷ்டமாயிருமில்ல? பாருங்கள், அப்போ ஆண்டவர் இதை 10ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். இன்னைக்கு நம்ம யோசித்து பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நாம் கீழ்ப்படிந்து செய்து வருகிறோமா? கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போமே. இன்னைக்கு எத்தனை பேர் கட்டளைகளை நாம் மறந்து கீழ்ப்படியாமல் போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். பெற்றோருக்கு கீழ்ப்படிவது நியாயம். நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு 2 விதமான பெற்றோரை கர்த்தர் தருகிறார். ஒன்று மாம்சத்தின்படி உங்களுடைய பெற்றோர், இரண்டாவது ஆவிக்குரிய பெற்றோர், ஆவிக்குரிய காரியங்களிலே நடத்துகிற உங்களுடைய பெற்றோர். அதை அழகாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் உங்களை பெற்றேன். ஆகவே அவர் பெற்றோராய் மாறுகிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் நமக்கு 3வது ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர்தான் பரமபிதா. ஆமென். அப்போ மூணு தகப்பன்னு சொல்லலாம். மாம்சத்தின்படி உங்களை பெற்றெடுத்த தகப்பன், ஆவிக்குரிய பெற்றோர், இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். இவர் கொடுக்கிற கட்டளைகளை நாம் கீழ்ப்படிவது நியாயம். நியாயம். இன்றைக்கு பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? இந்த அருமையான குடும்பத்தார் சொல்லுகிறார்கள், நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எத்தனை பிள்ளைகள் தகப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதில்லை? யோசித்து பாருங்கள். இன்றைய கால உலகத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் பிள்ளைகளோடு கூட பேசல, பிள்ளைகள் பெற்றோரோடு கூட பேசல. எத்தனையோ நாட்களாய் நான் பேசல அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ நாளாய் பேசல. பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல முதலாவது அன்பு கூற வேண்டும், பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல அன்பு கூற வேண்டும். பிள்ளைகள் மேல கசந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அன்பா இருந்து பாருங்க, பிள்ளைகளை நேசித்து பாருங்க. அவங்களிடத்துல சில குறைபாடுகள் இருக்கும், நீங்க எதிர்பார்த்தது அவங்கள்ட்ட இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அவர்களை நேசித்து பார்க்கணும். நேசித்து 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 பாருங்க, அந்த பிள்ளைகளை உருவாக்கி. அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைகளை நல்லா என்கரேஜ் பண்ணி பழகுங்க. உனக்கு என்னடா தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ முட்டாள் அப்படின்னு நம்மளே பேசக்கூடாது. பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி பாருங்க, அந்த பிள்ளைகள் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இந்த காலவெளியிலே ஆண்டவர் இந்த யோனதாப் என்ற குடும்பத்தோடு கூட பேசுகிறார். என்னுடைய மனதில் இந்த 3 நாளைக்கு முன்பதாக இந்த செய்தி வந்தது. அப்படியே யோசித்துக் கொண்டிருந்தேன், இன்றைக்கு யோனதாப்பை போல பெற்றோர் இருக்கிறீர்களா? அல்லது அவருடைய பிள்ளைகளை போல இருக்கிறீர்களா? அவர் மரித்து விட்டார், ஆட்சி பொல்லாத ஆட்சி. அவர் ஒரு காரியத்தை சொன்னார், அந்த பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஊழியக்காரன் வந்து நீங்க திராட்சை ரசம் குடிங்கன்றாரு, வேண்டாம், எங்க அப்பா கட்டளையிட்டார். இதை சொல்லிட்டு இந்த வசனத்தில் மிக முக்கியமான வசனம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 13ஆம் வசனம், மன்னிக்கவும், 13 பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஒரு குடும்பம் எவ்வளோ அழகா அவங்க தகப்பன் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறாங்க. ஆனா இந்த யூத மக்களாகிய நீங்க என் புத்தியை கேட்கலையே, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கலையே. அடுத்த வசனம், திராட்சரசம் குடியாதபடிக்கு தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் பாருங்க, ஆனாலும் அவங்க கீழ்ப்படுகிறாங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாம போயிட்டீங்களே. வருத்தத்தோடு சொல்லுகிறார் ஆண்டவர். சொல்றாரு, ஒரு தகப்பனுடைய கட்டளைக்கு ஒரு குடும்பம் கீழ்ப்படியுது, பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க.
ஆனா கர்த்தராகிய நான் சொல்லுகிற கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியலையே. அப்ப கீழ்ப்படிந்தால், இப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த வார்த்தைகள், அந்த ஏக்கம், அந்த ஆண்டவர் சொல்றதெல்லாம் நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அப்போ கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும்? கீழ்ப்படிந்தவர்களுக்கு என்ன நடக்கும்? செய்தியை நான் முடிக்கிற நேரம் இல்ல, கடைசி வசனத்தை வாசிப்போம். ஆதலால், ஆதலால், ரொம்ப அருமையான வார்த்தை. எனவே நீங்க இதை செய்ததினால், ஆதலால் சகல நாட்களிலும் பாருங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சது நிமித்தம் எனக்கு முன்பாக நிற்கிற ஒரு புருஷன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அளவுக்கு உங்க வீட்டில் ஒருவர் எப்பொழுதும் இருப்பாங்க. உங்க பேர் நிலைத்து நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிந்தவருடைய வாழ்க்கை, கீழ்ப்படிந்தவர்கள் எப்படி இருப்பார்களாம்? கர்த்தருக்கு முன்பாக நிற்பார்கள். அப்படின்னா என்னன்னா, உண்மையாய் அந்த அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு மேன்மை அவர்களுக்கு இருக்கிறது. என்னென்றால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஆண்டவர் வராரு, தைரியமா நிற்க முடியுமா? சகை வீட்டுக்கு ஆண்டவர் வந்தாரு, சகை தைரியமா நிற்க முடிஞ்சுதா? ஆண்டவரே, நான் பாவி, அநியாயமா சம்பாதிச்சேன், ஆனாலும் அதை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு அங்க உணர்வடைகிறான் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்ம அப்பதான் நம்முடைய குறைகள்லாம் தெரியும். ஆனால் தைரியமாய் நிற்கக்கூடியவன் என்ன அப்படின்னா என்ன? யோனதாபினுடைய குடும்பம் ஆண்டவருக்கு முன்பதாய் தைரியமா, ஆண்டவரே நீர் சொன்ன கட்டளைகளை நாங்கள் குடும்பமாக நாங்கள் கை கொண்டோம், சூழ்நிலைகள் எங்களை மாற்றவில்லை, பொல்லாத ராஜா அரசாண்டாலும் நாங்கள் சூழ்நிலைக்கு மாறவில்லை, ஒருவேளை நாகரிகம் என்ற உலகத்திலே நாங்கள் பெயர் பொங்கவில்லை, நாங்கள் எங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொண்டோம், எங்களுடைய தூய்மையை காத்து கொண்டோம், எங்களுடைய சாட்சியை காத்து கொண்டோம் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பம் நின்றது. அப்போ கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பது எவ்வளவு அவசியம். இந்த நாட்களை பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். ரேகாபின் குடும்பத்தை போல நாம் இருப்போம். ராஜா இப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், பொல்லாத காலங்களா இருக்கலாம், நவநாகரிகம் என்று சொல்லிவிட்டு நாம் அதற்குள்ளாய் போய்விடக்கூடாது. நாம் நம்மை காத்து உலகத்தின் வேஷங்களுக்கு, இச்சைகளுக்கு விலகி ஓடி நாம் நம்மை காத்து கொண்டு ஒரு தூய்மையான வாழ்க்கை, கீழ்ப்படிதலின் வாழ்க்கை, இதை நாம் வாழ்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த குடும்பத்தை போல இருக்கணும்னு விரும்புறீங்க? உங்க பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்களா? முதல் பெற்றோர்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஒரு நிமிடம் எழும்பி நிற்போம். நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டவரிடத்துல ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் முதலாவது முன்மாதிரி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் பெற்றோர்கள் இடத்துல தான் கேட்பார், உனக்கு ஒரு அருமையான பிள்ளைகளை கொடுத்தேனே, நீ அந்த பிள்ளைகளை நீ என்ன செய்தாய்? நீ கீழ்ப்படிந்தாயா? உமக்கு உண்பதாக, ஆண்டவருக்கு உண்பதாய். அன்றைக்கு யோனதாப் கீழ்ப்படிந்தான். தன் பிள்ளைகளை பார்த்து சொன்னான், எந்த காலம் வந்தாலுங்க நீங்க திராட்சை ரசம் குடிக்க கூடாது. ஐயா, திடீர்னு எரேமியா வர்றார், நீங்க குடிங்கன்னு சொல்றாரு. இல்ல, எங்க அப்பா கட்டளையிட்டதுக்கு நாங்க கீழ்ப்படிவோம். ஆண்டவர் சொன்னதுக்கு சூழ்நிலை என்னை மாற்றாது. எந்த சூழ்நிலையிலும் நான் மாற மாட்டேங்க, நான் ஒரே சாட்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. தேவனிடத்துல நம்மை இந்த குடும்பத்தை போல கர்த்தரிடத்துல சாட்சி பெற்ற குடும்பமாய் நிற்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,